10th Standard Unit 20 Breeding and Biotechnology. In this lesson, we are going to study about plant breeding, animal breeding, genetic engineering, the gene therapy, and stem cell technology. Introduction. India's population is likely to reach 1.7 billion by 2050. Current rate of India's food production will be able to meet only 59% of the country food demand on the time. What happened to the balance 41% of the people? For balancing this, we need to access plant breeding and animal husbandry. Plant breeding அப்படிங்கிறது எதுவும் இல்லை, the art of developing the economical important plants with superior quality. பொருளாதாரத்தில் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை நம்ம ப்ரீட் பண்ணுறோம். க்ராஸ் பண்ணுறதுனால ஒரு நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கிடைக்கும். அது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹை ஈல்டு குவாலிட்டியான ஹை ஈல்டிங் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரிங்கிறது என்னென்னா ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் தான். இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அனிமலோடைய ஜீனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இட் வில் ஹெல்ப் and it will be useful for welfare of our mankind. அதுக்கப்புறம் domestication and propagation of animals under controlled condition. ஒரு controlled கண்டிஷனில் domestication means நம்ம வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய நம்மளுடைய பாதுகாப்பில் நாம் வளர்க்கக்கூடிய ஸ்பீஷஸ் நம்ம எதில் க்ராஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான கண்டிஷனில் க்ராஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நமக்கு ஃபுட் குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. Another breakthrough was emergence of biotechnology as an entity of modern biology. Modern biology வந்து அட்வான்ஸ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டயக்னோஸ்டிக் கிட்ஸு, அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் ஹியூமனுடைய குவாலிட்டியான ஹியூமன் லைஃபுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அதே பக்கம் குவான்டிட்டியாகவும் இருக்கணும், அதோட ஃபுட் ப்ரொடக்ஷனும் வந்து என்ன ஆகணும், அதிகமாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து மாடர்ன் டெக்னாலஜி ஒரு வே பார்த்துட்ருக்காங்க. அதுதான் என்ன பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இப்போ மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அண்ட் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். Modern agricultural practice or activities carried out to improve cultivation of plants. Plant cultivation இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க நிறையா ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில் ப்ரிப்பேர், அதாவது உழுவாங்க இல்லையா அது. நெக்ஸ்ட்டு சோயிங், சீட்ஸ் எல்லாத்தையும் நடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு உரம் போடுறது, அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சுறது. அந்த பிளான்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது இன்செக்ட்ஸோ இல்லை அந்த பெஸ்டஸோ இதெல்லாமே வந்து அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அதை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதை ப்ரொடக்ட் பண்ணுறது, அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வழியை கொடுத்துருக்காங்க. இந்த எய்ம் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட எய்ம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கணும். இந்த க்ராப்ஸ் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், டிசீஸுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், அதே மாதிரி அதோடைய விளைச்சல் வந்து சீக்கிரமாக இருக்கணும், ஷார்ட் டூரேஷனில் இருக்கணும். அப்படிங்கிறது தான் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டோடைய முக்கியமான எய்மாக இருக்குது. க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். எது மூலமாக அப்படின்னா ஹை ஈல்டிங் க்ராப் வெரைட்டிஸ், அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய க்ராப்ஸ் மூலமாக அந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை எது யூஸ் பண்ணினா மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இன்னும் அண்டர் டெவலப்டான டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப் ஆகாத கண்ட்ரீஸ்லேயும் இப்போ ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேயும் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிங்கிறது தான் க்ரீன் ரெவல்யூஷனுடைய எய்ம். இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் நார்மன் போர்லக் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து ஒரு அக்ரோனமிஸ்ட். அதே மாதிரி இவர் வந்து ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் 1970 வாங்கியிருக்காரு. இந்தியாவில் வந்து டாக்டர் MS சுவாமிநாதன் வந்து பார்லக் கூட சேர்ந்து க்ரீன் ரெவல்யூஷனுக்கு மெக்சிகன் வீட் வெரைட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த வீட் அண்ட் ரைஸ் ப்ராடக்ட் வந்து 1960 2000 வரைக்கும் 1960 to 2000 இயர்ஸில் அந்த குறிப்பிட்ட இயரில் வந்து அந்த வீட்டுடைய ப்ரொடக்ஷனும் ரைஸோடைய ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சு. யாருனால அப்படின்னா டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர்னால. நெக்ஸ்ட் வந்து ப்ரீடிங் ஆஃப் ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி.
நல்ல ஒரு அதிக விளைச்சலையும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. மேஜர் சேலஞ்ச் தட் இந்தியா ஃபேஸ் டியூரிங் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட், அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது என்ன அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன். பிகாஸ் பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, ஃபுட்டோடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும். நிறையா எஃபெக்ட் வந்து எடுத்தாங்க. அதில் வந்து லீடிங்கில் இருந்தது வந்து யாருன்னா க்ரீன் ரெவல்யூஷன் தான். க்ரீன் ரெவல்யூஷனோட எய்ம் வந்து ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். செமி ட்ராஃப் வெரைட்டிஸ் இன் வீட் அண்ட் ரைஸ், அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சொனாலிகா அண்ட் கல்யாண் சொனா ஆர் செமி ட்ராஃப்ட் மெட்டீரியல் ஆஃப் வீட் டெவலப்டு ஃப்ரம் ஹை யீல்ட் செமி ட்ராஃப்ட் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் வீட் வெரைட்டிஸ் ஃப்ரம் மெக்சிகோவிலேருந்து இந்த வெரைட்டி ஆஃப் வீட் என்ன கொண்டு வந்தாங்க. அது பேர் என்னென்னா சொனாலிக்கா அப்புறம் கல்யாண் சொன்னா. இது வந்து டுவார்ஃப் அப்படின்னா ரொம்ப சின்னது, செமி டார்ஃப்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், மீடியம் சைஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் இந்த வீட் வெரைட்டி எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும், செமி டுவார்ஃபாக இருக்கும், ஃபர்டிலைசர் ரெஸ்பான்சிபிள், அதாவது உரத்துக்கு வந்து அது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் உரம் போட்டால். இந்த வெரைட்டி வந்து மெக்சிகோவிலிருந்து கொண்டு வந்தது. IR8 இஸ் அ ஹை யீல்டிங் செமி ட்ராஃப் ரைஸ் வெரைட்டி. IR8 அப்படிங்கிறது வந்து செமி ட்ராஃப், அது வந்து வீட் வெரைட்டி வந்து சொனாலிக்காவும் கல்யாண் சொனாவும். IR8 அப்படிங்கிறது வந்து ரைஸ் வெரைட்டி. இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு ஃபிலிப்பீன்ஸில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிலிப்பீன்ஸ்லேயும் இந்தியாவிலையும் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஹைப்ரிட், ரெண்டு வெரைட்டியும் கிராஸ் பண்ணுறதுனால கிடைச்சது தான் IR8 அப்படிங்கிறது. என்னென்ன வெரைட்டினா பீட்டா ஃப்ரம் இந்தோனேஷியாவும் டியோஜியோ வூகன் அப்படிங்கிற டார்ஃப் வெரைட்டி சைனாலிருந்தும் இந்தோனேஷியாவிலிருந்து இது பண்ணது தான் வந்து கிராஸ் பண்ணது தான் வந்து IR8 அப்படிங்கிற ரைஸ் வெரைட்டி. நெக்ஸ்ட் வந்து பிளான் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்காக ஏற்பட்ட பிளான் ப்ரீடிங் என்னென்ன பார்க்கலாம். பிளான் டிசீஸ் வந்து பேத்தஜன்ஸ் நிறைய வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இதனால வந்து பிளான் டிசீஸ் நடக்கும். பிளான்ட்டில் வந்து டிசீஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்படி அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதோடைய விளைச்சலை வந்து பாதிக்கும். அதை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ், அதாவது கெமிக்கல் ஃபங்கைசைட்ஸ், பாக்டீரியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அதை ரெடியூஸ் பண்ணணும். அப்படி ரெடியூஸ் பண்ணி இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் என்னென்ன டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிராப் வெரைட்டிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணாங்க அப்படின்னா வீட் அப்படிங்கிற கிராப்போடைய வெரைட்டி என்னென்னா ஹிம்கிரி. அதுக்குடைய ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் என்னதுன்னா லீஃப் அண்ட் ஸ்டைப் ரஸ்ட், ஹில்பண்ட். அதே மாதிரி காலிஃப்ளவரோடைய வெரைட்டி புஷா சுப்ரா, புஷா ஸ்னோபால், கேபன். அதோட ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் வந்து பிளாக் ராட். நெக்ஸ்ட்டு கவுபி, புஷா கோமால். அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா பாக்டீரியல் பிளைட். நெக்ஸ்ட் வந்து பிளான் ப்ரீடிங் ஃபார் இன்செக்ட்ஸ் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு நாம் பார்த்தது வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸு, இது வந்து இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளான்ட்ஸை வந்து க்ராப்ஸை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து சில கிராப்ஸ் எல்லாம் அதுக்காக வெரைட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணாங்க, அதையும் வந்து ரெசிஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக. அது என்னென்னா பிராஷிகா அப்படிங்கிற கிராப்போடைய வெரைட்டி புஷா கௌரவ். அது வந்து ஆஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய ரெசிஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் பீன் புஷா செம்2 அண்ட் புஷா செம்3, லீஃப் ஹோப்பர், ஆஃபிட் அண்ட் ஃப்ரூட் போரர். நெக்ஸ்ட் லேடிஸ் ஃபிங்கர் புஷா ஷவானி, புஷா A4, ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிளான் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நடந்த பிளான் ப்ரீடிங். நிறைய மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அண்டர் நியூட்ரிஷன் கம்மியாகவும் ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் குறைஞ்சும் இருப்பாங்க. இதையை வந்து நாம் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி பார்த்தா ஹியூமனுக்கும் சரி அனிமல்ஸும் சரி இந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்குது. இதே வந்து நம்ம இது பண்ணணும், இதை வந்து டு கம்பேர் திஸ் கண்டிஷன் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ஃபீட் கிராப்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இது எதை டிபெண்ட் பண்ணி, அந்த நியூட்ரிஷனல் குவாலிட்டியான கிராப்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த நியூட்ரிஷனல் குவாலிட்டியை நம்ம எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னா ப்ரோட்டீன் கண்டென்ட், இல்லைனா குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலையும், ஆயில் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது, மினரல் கண்டென்ட்டை நம்ம அந்த கிராப்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலையும் தான்.
நெக்ஸ்ட்டு பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ்ஸு. இதை வந்து எதுக்கு அப்படின்னா க்ராப் பிளான்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறவங்க வித் நியூட்ரிஷனை டெவலப் பண்ணுற வகையில் க்ராப் பிளான்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. என்னென்ன நியூட்ரிஷன்னா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹை லெவலில் என்ரிச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த சில க்ராப்ஸ் வந்து பயோஃபோர்ட்டிஃபிகேஷனில் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா புரோட்டீனா, சக்தி அண்ட் ரத்னா ஆர் லைசின் ரிச் மைஸ் ஹைப்ரிட். இது வந்து ஹைப்ரிடு 2 கிராஸ் பண்ணது. இது இந்தியாவில் தான் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரிச் மைஸ் ஹைப்ரிட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்லஸ் 66 அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டி. இது வந்து ஒரு வீட் வெரைட்டி. இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் இந்த அட்லஸ் 66ல். நெக்ஸ்ட் அயன் ரிச் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் வெரைட்டி. அயன் அதிகமாக இருக்கக்கூடிய ரைஸ் வெரைட்டி இந்த அட்லஸ் 66. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் ஏ என்ரிச்டு கேரட், பம்கின், ஸ்பைனிஷ், இதில் எல்லாத்துலேயும் வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் இருக்குது அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். புது வகையான பிளான்ட்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது. செலக்ஷன், பாலிப்ளாய்டி ப்ரீடிங், மியூட்டேஷன் ப்ரீடிங், ஹைப்ரிடைசேஷன். மொத்தம் 5 இருக்குது. 5ஐயும் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரொடியூசிங் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸாய்டிக் ஸ்பீஷியஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் எக்ஸாய்டிக் ஸ்பீஷியஸ். இதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேத்தஜன்ஸ், பெஸ்ட், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அது வந்து குவாரண்டைனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வந்து ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாசிலோஸ் முங்கோ வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் சைனா. இந்த வெரைட்டி, அதாவது இது உளுந்து, இதை வந்து சைனாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கொண்டு வந்தனுடைய கொஞ்ச நாள் அதை குவாரண்டைனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த க்ராப்பை வந்து ஃபீல்டுக்கு கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஓல்டு மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் இன் விச் இண்டிவிஜுவலாகவும் சரி அல்ல குரூப்பாகவும் ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷனில் இருக்கக்கூடியது அதோடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்னால் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு நாம் அதை செலக்ட் பண்ணுறது தான் வந்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறது. இது வந்து ஓல்டஸ்ட் மெத்தட் தான். இதில் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மாஸ் செலெக்ஷன், இன்னொன்று பியூர் லைன் செலெக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் குளோனல் செலெக்ஷன். மாஸ் செலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஒரு பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இப்போது எல்லா பிளான்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பிளான்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதில் இப்போ நம்ம சின்னதாக இருக்கிற ஒரு டுவார்ஃப் பிளான்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 5-6 பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணி அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸை ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன்லேருந்து நம்ம ஒரு பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். குறிப்பிட்ட பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணி டுவார்ஃப் பிளான்ட், சின்ன பிளான்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதையே செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் இருக்கக்கூடிய சீட்ஸை மறுபடியும் சோ பண்ணி அதை நம்ம பிளான்ட்டை வளர வைக்கிறோம். அது வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வருது, அது வளருது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மிக்ஸ்டு பாப்புலேஷன்லேருந்து எடுத்து அதை வந்து நம்ம வளர வைக்கிறோம். அப்படி வளரும் போது என்னாகும், அங்கேருந்து அதுவும் வந்து எல்லாமே டுவார்ஃபாக நாம் டுவார்ஃப் பிளான்ட் தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் அது எல்லாமே வந்து டுவார்ஃப் பிளான்ட் ஆகாது. ஒரு சில பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக பெருசாக வளர்ந்துடும், ஒவ்வொரு மாதிரி ஆகிடுமா. மறுபடியும் நம்ம அந்த செகண்ட் ஜெனரேஷன்லேயும் நாம் வந்து மறுபடியும் டுவார்ஃப் பிளான்ட்ஸே செலக்ட் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரோம். அந்த மாதிரி ஒரு 7 to 8 டைம்ஸ் நம்ம அதே மாதிரி பண்ணும்போது ஃபைனலாக ஒரு 8th ஜெனரேஷனில் நமக்கு எல்லா பிளான்ட்ஸுமே அங்கே விளைஞ்ச எல்லாமே எப்படி இருக்குன்னா டுவார்ஃபாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே டுவார்ஃப் இல்லை, நம்ம அதுலேருந்து இப்போ மிக்ஸ்டு பாப்புலேஷன்லேருந்து கொஞ்சம் எடுத்தோம். அதே மாதிரி வேணும், அதே கேரக்டரிஸ்டிக்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம கண்டினியூவஸாக அதே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு 7 to 8 டைம்ஸ் கொண்டு வரும்போது நாம் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்மளுக்கு அந்த பிளான்ட் வேணும்னு நினச்சோமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து மாஸ் செலெக்ஷன். இதோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா TM2 and AK10 அப்படிங்கிற கிரவுண்ட்நட் வெரைட்டி தான் இதோடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பியூர் லைன் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் க்ராப்பையோ ஒரு பிளான்ட்டையோ வச்சு நம்ம பண்ணுறது தான் வந்து பியூர் லைன்
selection. In pure line selection வந்து large number of plants are selected from self pollinated. பியூர் லைன் செலெக்ஷனில் வந்து இந்த க்ராப்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாமே செல்ஃப் பாலினேட்டட் க்ராப்ஸாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம இப்போது ஒரு குறிப்பிட்ட பிளான்ஸ் ஒரு 5 பிளான்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளான்ஸை வந்து நம்ம தனித்தனியாக அதோட சீட்ஸ் எடுத்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம போட்டு அதை நம்ம ரெகுலராக அதை வந்து நம்ம பார்த்துட்டே வரணும். செப்பரேட்டாக நம்ம அதை என்ன பண்ணணும்னா இண்டிவிஜுவலாக நம்ம அதை வந்து வளர்த்தணும். அப்படி வளர்த்தும் போது த பெஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ்ட் அஸ் எ பியூர் லைன் வெரைட்டி. அதில் வந்து நமக்கு இப்போது ஒரு 5 பிளான்ட் எடுத்திருக்கோம். அந்த 5 பிளான்ட்லேருந்து தனித்தனியாக சீட்ஸ் எடுத்து அந்த 5லேருந்து வந்து தனித்தனி சீட்ஸையும் தனித்தனியாக ஒரு இடத்துல நம்ம போட்டு செப்பரேட்டாக நம்ம அதை வந்து இவால்வேட் பண்ணுறோம். செப்பரேட்டாக இவால்வேட் பண்ணும்போது நமக்கு அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோமோ அதுதான் வந்து என்னென்னா பியூர் லைன் வெரைட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பியூர் லைன் வெரைட்டியில் இந்த ப்ரோஜனி எப்படி இருக்குன்னா ஜீனோடிப்பிக்கல்லையும் ஃபினோடிப்பிக்கல்னால் ஜீனோடைப்னா அந்த ஜீன், அதே மாதிரி ஃபினோடிப்பிக்கல் அப்படின்னா அதோடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டுமே வந்து சிமிலர், அது சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ளோனல் செலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் சிங்கிள் பிளான்ட். ஒரு சிங்கிள் பிளான்ட்டில் நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து அது வந்து வெஜிடேட்டிவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாலையும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் க்ளோனு. ஆல் பிளான்ட்ஸ் ஆஃப் க்ளோன்ஸ் ஆர் சிமிலர். இதுலேயும் வந்து ஜீனோடைப்பு ஃபினோடைப் இது ரெண்டுமே வந்து இந்த க்ளோனில் சிமிலராக தான் இருக்கும். செலெக்ஷன் ஆஃப் டிசைரபிள் க்ரோம், இதையும் மிக்ஸ்டு பாப்புலேஷன்லேருந்து ஒரு வெஜிடேட்டிவ்லி ப்ரொபகேட்டட் க்ராப்பாக எடுக்கிறது வந்து க்ளோனல் செலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் கழித்து அதை பார்த்தோம்னா வச்சுருந்தோம்னா அதில் நிறையா முளைப்பு வந்துருக்கும் இல்லையா, அதில் வந்து நிறைய அந்த ஒரு பொட்டேட்டோவில் நமக்கு நிறைய வெரைட்டிஸில் நிறைய பொட்டேட்டோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து சிங்கிள் பிளான்ட்லேருந்து நமக்கு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு பாலிப்ளாய்ட் ப்ரீடிங் பற்றி பார்க்கலாம். செக்ஷுவலி ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசம் ஹவ் 2 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். நம்ம ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்தளவுக்கு 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதாவது 23 + 23 46 குரோமோசோம் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் 2n. கேமெட்டிக் செல்ஸ் ஹவ் ஒன்லி 1 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். கேமெட்டிக்ஸ்னால் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் 2 கேமெட் இருக்கும். அப்போ மேல் கேமெட்னா அது 23 அண்ட் ஃபீமேல் கேமெட்டுக்கு 23. அப்போ சிங்கிள் செட் ஆஃப் கேமெட்டிக் அப்படிங்கும்போது ஒரு செட் அப்படிங்கும்போது அது 23. அப்போ n தான் இருக்கும். 2nங்கும் போது அது 46 ரெண்டும் கம்பைன் ஆகுது. n and n 2n. இதில் வந்து சிங்கிள் செட்டுங்கும் போது அது n அப்படிங்கும்போது நம்ம இதை என்னென்னு சொல்கிறோம்னா ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில ஆர்கானிசம் more than 2. Human being we have 2 sets of chromosomes, but more than 2 sets of chromosomes we called as a polyploid. Such condition, அந்த கண்டிஷனுக்கு என்ன சொல்கிறோம்னா polyploid breeding அப்படின்னு சொல்கிறோம். இந்த polyploid breeding-ஐ physical agents-னால நம்ம இன்டியூஸ் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னா ஹீட் பண்ணுறதுனாலையோ, கோல்டு ட்ரீட்மெண்ட் ஆர் ஹீட் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்ரேஸ்னால எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால, அப்புறம் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் கால்சின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் நம்ம அதை இன்டியூஸ் பண்ண முடியும். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டி ப்ரீடிங். இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா சீட்லெஸ் வாட்டர் மிலன் அண்ட் பனானாஸ். சீட் இல்லாத வாட்டர் மிலன் அப்புறம் சீட் இல்லாத பனானாஸ் எல்லாத்தையுமே ப்ரீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து TV29 ட்ரிப்ளாய்டு வெரைட்டி ஆஃப் டீ. இந்த வெரைட்டி ஆஃப் ட்ரீ வந்து இதோட லார்ஜ் ஷூட்ஸாக இருக்கும். அதே மாதிரி வறட்சியாக இருக்க இடத்துலையும் இது வந்து இந்த க்ராப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது வந்து வீட் அப்படி இந்த ரை, இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணுறதுனால கிடைக்கிறது தான் வந்து ட்ரிட்டிகேல். இது ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது ஹைப்ரைடு. இது வந்து இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதில் ஹை டயட்ரி ஃபைபரும் ப்ரோட்டீனும் இது வந்து ஹை லெவலில் இருக்கும். இது வந்து பாலிப்ளாய்டு ப்ரீடிங்கில் வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஃபனோபிராசிகா. இது வந்து ஆலோட்ரிப்ளாய்டு பை கால்சின் ட்ரீட்மெண்ட்டு. ரெஃபனோபிராசிகா அப்படிங்கிறதும் ஒரு ஹைப்ரிட் பிளான்ட் தான். இது வந்து கேபேஜ் கோடியும் ரேடிஸ் கோடியும் இதை வந்து கிராஸ் பண்ணதுனால இது வந்து ரெஃபனோ பிரேஷிகா அப்படிங்கிற நேமு கிராஸ் பண்ணதுனால இந்த ஹைப்ரிட் கிடச்சிருக்கு. இது வந்து ஏன் ஆலோடெட்ராபாலிட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டெட்ராபாலிடுங்கும் போது நமக்கு தெரியும். ஆலோடெட்ராபாலிடுங்கும் போது நம்ம வந்து இப்போது வந்து ரேடியஸில் வந்து ஒரு இது இருக்கும்.
கேபேஜில் வந்து ஒரு குரோமோசோம் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு குரோமோசோம். அதை வந்து காலிச்சின் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால இது வந்து டபுள் ஆகிடுது. அது டபுள் ஆகிறதுனால நமக்கு வந்து ஆலோடெட்ராப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் இன் தி நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு இந்த டிஎன்ஏல ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆகுது. ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு சேஞ்ச் ஆகுறது. அது திடீர்னு ஒரு சேஞ்சஸ் டிஎன்ஏல நடக்குது ஒரு ஆர்கானிசமில் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ப்ராசஸ் விச் ஜெனட்டிக் வேரியேஷன் ஆஸ் கிரியேட்டட் விச் இன் டர்ன் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்ச் இன் ஆர்கானிசம். இது வந்து இந்த ஆர்கானிசம்க்கு ஒரு சேஞ்சஸை கொடுக்குது. எந்த ஆர்கானிசம் வந்து மியூட்டேஷன் நடக்குதோ அதுக்கு நம்ம பேர் வந்து மியூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபேக்டர் விச் எந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மியூட்டேஷன் ஏஜென்ட்னு சொல்கிறோம். மியூட்டேஜன்ஸ் வந்து நம்ம 2 டைப்ஸாக சொல்லலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல், ஒன்று வந்து கெமிக்கல். ஃபிசிக்கல் மியூட்டேஜன்ஸ் வந்து ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரே, ஆல்ஃபா, பீட்டா, காமா ரே, அப்புறம் யூவி ரே, டெம்பரேச்சர் இது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணி இது மூலமாக இன்டியூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபிசிக்கல் மியூட்டேஜன்ஸ். கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ் வந்து இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுறது வந்து கெமிக்கல் மியூட்டேஷன் சொல்கிறது. என்னென்னா மஸ்டர்ட் கேஸ், நியூட்ரஸ் ஆசிடு, அதுக்கப்புறமா யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு மியூட்டிலைசேஷன் இன் கிராப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்டியூஸ்டு மியூட்டேஷன் பண்ணுறது வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங். என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா சபர்மதி சொனாரா அப்படிங்கிற வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சொனாரா 64 காமா ரைஸ் எக்ஸ்போஸ் பண்ணி இந்த சொனாரா 64 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியிலிருந்து ஷர்பதி ஷனோரா அப்படிங்கிற ஒரு வீட் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டோமிட்டா 2 ரைஸ் வித் சலைன் டாலரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அட்டோமிட்டா 2 ரைஸ் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. அதே மாதிரி அது வந்து உப்பு தண்ணி இருக்கிற இடத்துலையும் அதனால் வந்து டாலரன்ஸாக அதனால் வளர முடியும். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட்நட் வித் திக் ஷெல்ஸ். கிரவுண்ட்நட் வந்து அதோடைய அவுட்டர் ரீஜன் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு வேளை ட்ராவல் இங்கேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போகும்போது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் ஹைப்ரிடிசேஷன் அப்படின்னா என்னென்னா த ப்ராசஸ் ஆஃப் கிராசிங் 2 or more plants for bringing desired character together. ஒரு 2 இல்லைனா 3 பிளான்ஸை க்ராஸ் பண்ணி நமக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை அட்டைன் பண்ணுற வரைக்கும் அதை க்ராஸ் பண்ணுறது தான் வந்து ஹைப்ரிட் சொல்கிறோம். ஹைப்ரிட் இஸ் superior in 1 or more character to both parents. Hybridization is common method for creating genetic variation to get improved varieties வந்து புது வெரைட்டிஸை நம்ம கொண்டு வரதுக்காக இந்த ஹைப்ரிடைசேஷன் வந்து இது பண்ணுறோம். இது ஒரு காமன் மெத்தட் தான். இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறத வந்து ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட். ட்ரிட்டிகேல் வந்து ஃபர்ஸ்ட் மேன்மேடு செரல் ஹைப்ரிடு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா வீட்டையும் ரையையும் கிராஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ட்ரிட்டிகேல் கிடச்சிது. வீட்டோடைய குரோமோசோம் 2n = 28, அப்போ 14, இதில் வந்து 21. F1 அப்படிங்கிறது ஹைப்ரிட் வந்து ஸ்டெரைல். F1 அப்படிங்கிறது வந்து வீட்டையும் ரையையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணதுனால கிடச்சிது. தென் குரோமோசோம் நம்பர் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. கால்சினை வச்சு இந்த குரோமோசோமை டபுள் பண்ணியிருக்காங்க. 2 இருக்க குரோமோசோம் எடுத்துட்டாங்க. அந்த குரோமோசோம் கம்பைன் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய குரோமோசோனை டபுள் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 42 ட்ரிட்டிகே. அதோடைய குரோமோசோம் 2n = 42 ஆகிடுச்சு. த சைக்கிள் ஆஃப் க்ராப் ரைசிங் அண்ட் செலெக்ஷன் கண்டினியூஸ் டில் தி பிளான் வித் டிசையர்ட் கேரக்டர். அதாவது அதுக்குடைய அது நம்ம என்ன கேரக்டர் எதிர்பார்த்தோமோ அதை அட்டைன் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நியூ வெரைட்டி வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் லாங் ட்ரான் ப்ராசஸ். இது ஒரு லாங் ப்ராசஸ். 2 main aspects of hybridization. 2 main aspects இருக்குது. ஒன்று வந்து the character of 2 plants in 1 plant and utilization hybrid vigor. அதாவது கேரக்டரிஸ்ட் ஆஃப் 2 பிளான்ஸ். இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பிளான்ட் இருக்குது. அந்த 2 பிளான்ட்டோடைய அதோடைய சிப்ளிங்ஸ் அதோடைய யங் ஒன் வந்துச்சுன்னா அந்த 2ஓட கேரக்டருமே அதோடைய ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு இருக்கும், அந்த யங் ஒன்னுக்கு இருக்கும். அப்போ வந்து நமக்கு கேரக்டர் ஆஃப் 2 பிளான்ஸ் இன் 1 பிளான்ட். ஒரு பிளான்ட்டில் நம்ம அதோட 2ஓட கேரக்டரும் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து அதோட இந்த 2க்கும் என்ன சக்தி இருக்கோ
அது அந்த சக்தியும் இதுக்கு வந்துடும். அப்போ அது எப்படி இருக்கும், அது ரெண்டையும் விட இது எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். Next one, animal breeding. The breed is a group of animal of common origin within a species that has a certain distinguishing character that are found in other members of some species, like general appearance and other striking features. Breeding involves mating parents of different varieties, each having some desired trait which is passed on to the offspring. Breeding அப்படிங்கிறது எதுவும் இல்லை, பேரண்ட்ஸ்னால் ஒரு ஃபீமேல் அண்ட் ஒரு மேல், இது ரெண்டையும் மேட் பண்ணுறதுனால ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைக்குது. அதுதான் வந்து ப்ரீடிங். ரெண்டோட கேரக்டர்ஸும் ஒன்றா கிடைக்குது. அதுதான் வந்து ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரீடிங். இந்த ப்ரீடிங்கோடைய எய்ம் என்ன அப்படின்னா, இம்ப்ரூவிங் தி ஜீன் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல் டு இன்க்ரீஸ் தி ஈல்ட், இம்ப்ரூவ் தி டிசைர்ட் குவாலிட்டிஸ் லைக் ப்ரொடியூஸ் மில்க், எக் மீட். இதோடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்காகவும் இதோட குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த அனிமல் ப்ரீடிங் பண்ணுறோம். when breeding take place between animal of the same breed, ஒரு ப்ரீடிங் வந்து சேம் ப்ரீடில் நடந்துச்சு அப்படின்னா, அனிமல்ஸில் ஏற்படக்கூடிய ப்ரீட் சேம் ப்ரீடில் நடந்துச்சுன்னா அது வந்து இன்ப்ரீடிங் சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸில் நடந்துச்சுன்னா, க்ராஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ்னால் அது வந்து அவுட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ப்ரீட்